இலக்கிய சாம்ராட் திரு கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். தம்பி விஷ்ணுவர்தனா, அந்த பெண்ணழகன் மகேந்திரவர்மன் மாதிரி இருக்கின்றானே என்றான் புலிகேசி. மாதிரிதான். விஷ்ணுவர்தன் சிரிக்கின்றான். நான் மட்டும் அவனே என்றா சொன்னேன்? நீ சிரிக்கின்றாய், நான் சிந்திக்கின்றேன். இவனை வைத்து ஒரு நாடகமே நடத்தப் போகின்றேன் பார். உன் சிந்தனையை என் முதுகில் ஏற்று புலிகேசி. உன் முதுகு தாங்காது. இப்போது புலிகேசியை மெல்ல சிரித்து கொண்டான். இவனை நாம் அந்த பல்லவ மகேந்திரனாக ஆக்கினால் பளிச் 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 ஒரு நொடியில் மின்னல்கள் மண்டை ஓட்டுக்குள் ஒளிக்கீற்றாய் நுழைகின்றன. அந்த காஞ்சி யுவராஜனை அப்படியே இவன் மீது ஏற்றுகின்றோம். கல்வி, கலைஞானம், நடைமுறைகள், பேச்சு, குரல் சற்று ஒல்லியாக இருக்கின்றான். சதையற்று எவ்வளவு நேரம் இதனையும் ஏற்றுகின்ற பொழுது இவன் மூலம் காஞ்சிக்கோட்டையின் ரகசியங்கள், யார் யார் உடந்தை உள்ளவர்கள், படையின் மர்மங்கள், கோணனுடைய மூளை தலைகீழாகச் சுழல்கின்றது. உலகம் பிரத்யட்சமாக சுழல்வது என்றால் அவனது மூளை அப்பிரத்யட்சணமாக சுற்றுகின்றது. புலிகேசி அருமையான யோசனை. என்னுடன் வா, அந்த வாலிபனை தட்டி பார்ப்போம். ஓசை எப்படி கேட்கிறது என்பதை வைத்து அனுமானம் செய்வோம். இருவரும் அந்த காதலர்கள் இருக்கும் இடத்தை நாடி நடக்கின்றனர். அமலப்பிரபா நதிக்கரையில் வாழ்த்தி கொள்ளுகிறான் கோணன். இத்தனை ஆண்டு காலமாக போராடி உதயமாகாத ஒரு ராஜதந்திரம் எவ்வளவு எளிதில் மடியில் வந்து விழுகிறது. திரும்பி பார்க்கிறார்கள் காதலர்கள். யார் இவர்கள்? அரசகுமாரர்களைப் போல காணப்படுகின்றார்களே. எழுந்து நின்று வணங்குகின்றனர். யாரப்பா நீ இப்படி தனிமையில், அதுவும் அழகிய இளம் பெண்ணுடன்? புலிகேசி கேட்டான். வாலிபன் மிக்க மரியாதையுடன், தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கும் கிராமவாசிகள். இவள் என் முறைப்பெண். தலைநகரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட்டி வந்தேன். இப்படியா தன்னந்தனியாக? எங்கள் வாதாபி சக்கரவர்த்தியின் ஆட்சியில் யாரும் துணிந்து ஒரு பெண்ணை கைப்பற்றிவிட முடியாது. அடுத்து அவனுக்கு நார்ச்சந்தியில் சித்திரவதை, மரண தண்டனை, இதை நாங்கள் அறிவோம். வாலிபனின் நாட்டுப்பற்றை எண்ணி பாராட்டி கொண்டனர் வாதாபி ராஜ சகோதரர்கள். மீண்டும் விசாரணை புலிகேசியின் நாவில் அமர்கிறது. உன்னுடைய பெயர் ஜெயதேவன். ஜெயமான பெயர். கூர்ந்து கூணன் பரிசீலிக்கின்றான். என்ன ஜாதி? பிராமணன். பலே என்று இடையில் புகுந்து வாய் திறந்து பாராட்டுகின்றான் கோணன். விஷ்ணுவர்தனன், என்ன படித்திருக்கிறாய்? ஓரளவு சமஸ்கிருதம். பலே கோணன். விஷ்ணுவர்தனன், கலை சம்பந்தமாக ஏதேனும்? சங்கீதம் தெரியும். என் தாத்தா வீணையில் மகா வித்வான். அப்படியென்றால் உனக்கு வீணையில் நல்ல பயிற்சி உண்டு. அவ்வப்போது செல்வந்த குடும்பங்களுக்கு சென்று வீணை வாசிக்க கற்றுக் கொடுப்பேன். நல்ல ஊதியம் தருவார்கள். பலே, இது என்ன? இவன் ஒரு பலே ஆசாமியாக இருக்கிறான் என்று உணர்ந்த ஜெயதேவன் கோணனை முற்று கவனிக்கின்றான். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், போதும் உன் விஸ்தாரம். இனிமேல் நீ செல்வர் குடும்பத்துக்கு சென்று உன் வீணையை பணயம் வைக்க வேண்டாம். இனி உன் பயணம் அரசாங்கத்தில். புலிகேசிக்கு ஒரு சந்தேகம். ஜெயதேவா, நீ இதற்கு முன் காஞ்சியில் இருந்தாயா? நான் யார், எப்படி என்கின்ற விஷயம் எனக்கே தெரியாது. புத்தி தெரிந்த நாளில் கிருஷ்ணா நதிக்கரையில் இருந்தேன். இப்பொழுது வாதாபிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் அமலப்பிரபா நதிக்கரையில் உனக்கு அதிர்ஷ்டம் எடுத்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அரண்மனைக்கு வா, எல்லாமே புரியும். எங்கள் சொற்படி நடந்தால் சொர்ண அபிஷேகம், மறுத்தால் இரத்த அபிஷேகம். உய் என்று குரல் கொடுத்து வீறிட்டாள் பக்கத்தில் இருந்த பெண். பயந்து விட்டாயா? நீ பயப்படும்படியாக எதுவும் நடந்து விடாது. உன் காதலனை நீ புருஷனாக அடைகின்ற பொழுது ஒரு தேசத்துக்கு குட்டி ராணியாக இருப்பாய். உன்னுடைய பெயர் கௌதமி. கௌதமி? எனது தந்தை பௌத்த கொள்கை உடையவர். எனவே புத்தபெருமான் பெயரை எனக்கு சூட்டி இருக்கிறார். பிராமண வைதிகரா? ஏன் இருக்கக்கூடாதா? அதானே, ஏன் இருக்கக்கூடாது? நல்லது, எங்களுடன் புறப்படுங்கள். நாங்களே உங்களை பல்லக்கு சகிதமாக கிராமத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறோம். என்ன உற்பாதத்துக்கு இந்த அழைப்போ என்று பயத்துடன் பின்தொடர்ந்தவர்கள் ஜெயதேவனும் கௌதமியும். எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்குமாறு அண்ணன் புலிகேசியிடம் ஒப்படைத்துவிட்டு 3ஆம் முறையாக காஞ்சி வந்து அடைகின்றான் கோணன் விஷ்ணுவர்தனன். சாளுக்கிய சாணக்கியனான கோணன் சிந்தனையை மெல்லுவதும் அசை போடுவதும் துப்புவதுமாக நாட்களை நகர்த்துகின்றான். எப்படியும் மகேந்திரவர்மன் இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். எப்படி எப்படி? காஞ்சிக்கு தெற்கே அரைக்காத தொலைவில் இருந்த மாமண்டூரை அப்போதைக்கு தன் இருப்பிடமாக கொண்ட கூணன் பல்வேறு கோணங்களில் யோசித்து செயல்படுகிறான். பக்கத்தில் அவனுக்கு ஆறுதல் அளிக்க அவனுடைய காதலி நர்மதா. கூணனுக்கு ஒரு காதலியா? ஏன் இருக்கக்கூடாது?
குருடனுக்கு காதலி இருக்கின்ற பொழுது கூணனுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் சாளுக்கிய யுவராஜனுக்கு நர்மதை ஆற்றின் குளுகுளுப்பு மிக்க நளினம் பொருந்தியவளாக இருந்தாள் நர்மதா. இரகசியமாக பல சாளுக்கிய வீரர்கள் காவலுக்கும் இருந்தனர். இத்தனை நாட்களாக அவன் ஆராய்ந்து கண்ட முடிவு, பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மனுக்கு இலக்கியம் என்றால் அதிக ஈடுபாடு என்கின்ற செய்தி. அதுவும் சாணக்கியனுடைய கௌடில்யத்தை பாடம் கேட்க ஆசானை தேடுகின்றானாம். காஞ்சி அரண்மனையில் மகா பாண்டியத்தையும் பெற்ற பேராசான் ருத்ரகாச்சாரியாருக்கு கௌடல்யம் தெரியாமல் போனது தன் அதிர்ஷ்டமே என்று எண்ணி அது குறித்து தக்க வலைவிரிக்க ஏற்பாடுகளை கவனித்து வந்தான் விஷ்ணுவர்தன். நினைவில் காஞ்சியில் இருந்த கடிகா, அதாவது வடமொழி கல்லூரி நிமிர்ந்து நிற்கிறது. கடிகாவின் பேரரசரான குணபாலரை எப்படியோ பயப்படுத்தி கௌடல்ய சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்துவிட்டான் கூணன் விஷ்ணுவர்தனன். தான் காசி பிராமண குலத்தவன் என்றும் தன் பெயர் விஸ்வரூபம் என்று துணிந்து பொய் சொன்னதுடன் பூநூலையும் மாட்டிக்கொண்டான். ஒரு சிறந்த சத்திரியர் செய்யக்கூடாதுதான். ஆனாலும் ராஜதந்திரம் அவனுக்கு அவ்வாறு இடமளித்தது. கௌடலிய பிரசங்கத்துக்கு அரண்மனையும் செவிசாய்த்தது. வருகை தர இசைந்தது. மகேந்திரவர்மனுக்குத்தான் கௌடலிய நூல் என்றால் பேராவலாயிற்றே. அரண்மனையின் முக்கியமான புருஷர்கள் அனைவருமே அங்கு விஜயம் செய்திருந்தனர். விஸ்வரூபனை கடிகாவின் பேரரசர் குணபாலர் அறிமுகம் செய்து வைத்த பின்னர் சாணக்கியர் இயற்றிய கௌடலிய பிரசங்கம் ஆரம்பமானது. ஏறத்தாழ 3 வார காலத்திற்கு அந்த பிரசங்கம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு அதிகரணத்தையும் விளக்கி அந்த அத்தியாயங்களை எடுத்து கூறுகின்றான். ஓரளவான தமிழும் பேரளவான பிராகிருதமும் அவனது நாவில் தங்க தடையின்றி புரள்கின்றன. எத்தனை பெரிய அறிவு ஜீவி! மகேந்திரவர்மன் மலைத்து போகின்றான். பிரசங்கம் இனிது முடிகின்றது. சில சந்தேகங்களை கேட்க சிலர் கேட்க விழைகின்றார்கள். மகேந்திரவர்மர் என்கின்றார். விஸ்வரூபரே, நீங்கள் இடைமறித்தான் கூணன் விஷ்ணுவர்தன். யுவராஜா, நீங்கள் அரச பரம்பரை, நான் எளிய அந்தணன். உங்கள் நண்பனாக பாவித்து என்னை நீ என்று ஒருமை போட்டே பேசலாம். ஏ கூணா, சாணக்கியனாகவே மாறிவிட்டாயே, மனம் எச்சரிக்கின்றது. அது மட்டுமா? சாணக்கியனை மனதளவில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ஏனென்றால் முரண்பாட்டுக்குள்ள அவனது அறிவு நுழைய ஆயத்தமாகிறது. முரண்பாட்டால் தானே அறிவிக்கு தனியான கௌரவம். மகேந்திரவர்மனும் ஒரு நண்பனைப் போலவே பாவித்து கொண்டு தொடர்கின்றான். விஸ்வரூபன் என்கின்ற பெயருக்கு காரணம், மிக உயர்ந்த சாணக்கியன் தழுவிய யாக்ஞவல்யரின் ஸ்மிருதிக்கு உரை எழுதியவர் விஸ்வரூபன். கௌடலியம் சாணக்கியர் எழுதியது அல்ல என்கின்ற கருத்து பற்றி குரல் கொடுக்கின்றார் கலைமாமேதே ருத்ராச்சாரியார். நானும் அதை ஆதரிக்கின்றேன். கூணா, முரண்படுகின்றாய். மனம் கூச்சலிடுகின்றது. ஆச்சாரிய பெருமானி, கௌடலியம் ஒரு தொகுப்பு நூல். அரசியல் மட்டுமின்றி மருத்துவம், கணிதம், மது காய்ச்சுதல், பொன் தயாரித்தல் போன்ற சங்கதிகளும் அதில் இருக்கின்றன. பிருகஸ்பதி, விசாலாக்ஷன், சுக்ராச்சாரியார், இந்திரன், பரத்வாஜன், கௌசிரஸ், பிரசமதேசனு ஆகியோர் ராஜதந்திர சாஸ்திரத்தை எழுதியவர்கள். முதலாக பிரம்மன் ஒரு 1,00,000 அத்தியாயங்களை கொண்ட ராஜசாஸ்திரத்தை எழுதினான். இதனை சிவபெருமான் 10,000 அத்தியாயமாகச் சுருக்கினார். பிறகு இந்திரன் 5,000 சுருக்கினான். கடைசியாக சுக்கிரன் 1000 ஆக்கினார். அதுவே சுக்கிரநீதி. இவற்றின் பிரதிபலிப்புத்தான் கௌடில்யம். சாணக்கியர் சந்திரகுப்தர் காலத்தவரா? சிம்மவிஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி. ஆம் என்னும் கூறலாம், இல்லை என்று மறுக்கலாம். அவையே வியந்தது. பழையாறை உத்தம தமிழ் பேரறையர் வினவினார். விஸ்வரூபா, இந்த கௌடலியத்தில் நீ ஏற்றுக்கொண்ட நல்ல கருத்து என்ன? தண்டம், அதாவது தண்டனை. குற்றங்களுக்கு ஏற்ற சரியான தண்டனைகள் தான் மக்களை ஒரு கட்டுப்பாட்டில் நிற்க வைக்கும். அது மாதிரியான கடுமையான தண்டனைகளை நாட்டை காக்கும், மக்களை தூங்குகின்ற போதும் விழிக்க வைக்கும் என்று வியாச பகவான் சொன்னதை சாணக்கியன் பல ரூபங்களில் கூறியிருக்கின்றான். பெரிதும் எழுந்து போன பல்லவ சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு எழுந்து நின்று, விஸ்வரூபா, உன் அறிவை பல்லவம் மதிக்கின்றது. எங்கள் சன்மானத்தை ஏற்றுக்கொள் என்று கூறி திரும்ப கொடும்பாளூர் நிருபகேசரி ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் பொன்னையும் அணிகளையும் குவித்து கொண்டு வர விஸ்வரூபனுக்கு ஏதோ ஒரு யுக்தி மனத்தில் தோன்ற அருகே அமர்ந்திருந்த நர்மதாவை நோக்கி, நர்மதா, இதை நீயே பெற்றுக்கொள். நான் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவன் அல்லவே என்று கூறி நிறுத்தினான். நெளிய தெரிந்து எழுந்து வர தெரியாத நர்மதை ஆறு நெளிந்து வருவது போல் எழுந்து வந்து
வெள்ளித்தட்டை பெற்றுக்கொள்கிறாள் நர்மதா. அவளைத்தான் எத்தனை கண்கள் கவனிக்கின்றன. ஆனால் நர்மதியின் கண்கள் மகேந்திரவர்மனின் பேரழகை கவனிக்கின்றன. விஸ்வரூபனின் கண்களில் ஒரு விஸ்வரூபம். பொன்பொருளை விரும்ப மாட்டாய், ஆனால் நீ விரும்புகிற ஒன்றே, நியாயமான ஒன்றே, என்னால் கொடுக்கக்கூடிய ஒன்றே கேட்கலாமே விஸ்வரூபா என்றார் பல்லவ சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு. ஒரு கணம் கூன் விழுந்த முரண்பாடுகள் யோசனையில் உருண்டு புரள்கின்றன. கேட்டால் தருவீர்களா பல்லவ சக்கரவர்த்திகளே? முடியுமானால் முடியும், கேட்கலாம். ஒரு நல்ல நண்பன் தேவை. நல்ல நண்பன் எங்கிருந்து தேடி யாரை பிடித்து கொடுப்பது? ஒரு கணம், 2 கணம், 3 கணம் அமைதியை கிழித்து கொண்டு ஒரு குரல் ஒலிக்கிறது. இதோ நான் இருக்கின்றேன். அது மகேந்திரவர்மனின் மகிழ்ச்சி கரை புரண்ட முகம். கூணன் விஷ்ணுவர்தனின் நெஞ்சத்து வானில் கடந்த காலத்து நினைவு மேகங்கள் படர்ந்து மறைகின்றன. புதியதையாக உதயம் காணப்போகும் ஜெயதேவ கதிரவனை மீண்டும் நோக்குகின்றான். எரிந்து அடங்கி கொண்டிருக்கும் 4 தீப்பந்தங்களின் பசிக்கு வீரர்கள் எண்ணெய் வார்க்கிறார்கள். தம்பி விஷ்ணுவர்தனன் இவ்வளவு நேரமாக ஜெயதேவனை கூர்ந்து பார்வையால் அளப்பதன் காரணம் புரியாமல் விழிக்கின்றான். புலிகேசி, தம்பி, நேரமாகிறது. யாருக்கு? மகேந்திரவர்மனுக்கா? கூணனின் சிரிப்பை அலட்சியம் வெறிக்குரலில் விகாரம் படுகின்றது. அடுத்த கணம் அந்த சபையில் மீண்டும் அமைதியின் நர்த்தனம். கூணனின் குரல் நிமிர்ந்து ஒலிக்கிறது. ஜெயதேவா, நான் குறிப்பிட்டு எழுதியது போல காவிய மாமேதை பாரவியிடம்தானே காவிய பயிற்சி பெற்றாய்? விடை கூற புலிகேசியின் நாவு நடை போடத் தொடங்கியது. உஸ் புலிகேசி, வாயை திறக்காதே, நான் ஜெயதேவனிடம் பேச வேண்டும் என்றான் கூணன் விஷ்ணுவர்தனன். ஜெயதேவன் முதல் தடவையாக கூணனின் செவிகளில் பாய்கிறது. ராஜகுமாரா, உங்கள் ஓலையுடன் அசலபுரத்துக்கே சென்றேன். காவிய மேதை பாரவியை சந்தித்து கொடுத்தேன். பெரிதாக மதித்து எனக்கு காவிய பயிற்சி அளித்தார். வியந்து போனான் கூணன். அசல் மகேந்திரவர்மன் குரலை பின்பற்றுகின்றான். அடுத்த சில யோசனைகள். குரல் மட்டுமா? பார்வை, நடைமுறை பாவனைகள் அனைத்துமே. அவ்வப்போது காஞ்சியில் தன்னுடன் இருந்து கவனித்து செய்து பின் வாதாபிக்கு சென்று பயிற்றுவித்த அந்த 5 விகட நடிப்பு கலைஞர்களை கூர்ந்து கவனித்து முருவலிக்கின்றான் கோணன் விஷ்ணுவர்தனன். புலிகேசிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த 5வரும் எழுந்து நிற்கின்றார்கள். கோணன் பாராட்டுகின்றான். 5 தலைகள் அமைதியாக பணிகின்றன. மீண்டும் ஜெயதேவரை நோக்கி, கோணன், உன் பெயர் என்ன என்றான். பல்லவ குலத்திலக யுவராஜன் மகேந்திரவர்மன். இதுவரை பிராகிருத பாஷையில் பேசிய ஜெயதேவன் இதை மட்டும் மகேந்திரவர்மன் பேசுகின்ற தமிழ் மொழியிலேயே பேசுகின்றான். பலே சம்பு! கோணனின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அந்த அஞ்சினான் புகழெடுத்து கிராமத்து புலவனான சம்பு என்பான் எழுந்து நின்று பணிகின்றான். நாளைய அரங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்தவுடன் உனக்கு பெரிய வெகுமதி காத்திருக்கிறது என்றான் கோணன். சம்புவின் முகத்தில் ஒரு சாந்த முறுவல். ஜெயதேவா, உன் ஓவிய பயிற்சி அஜந்தா குகையை விட ஆசான் தேவையா யுவராஜா? பலே! வீரப்பயிற்சி, சாளுக்கிய மண், எதிர்கால சாளுக்கிய மகாராஜா வராக திலகம், புலிநிகர் புலிகேசி யுவராஜா. புலிகேசி தனது மீசையை நீவி விட்டு கொள்ளுகின்றான். அண்ணன் புலிகேசியை நோக்கிய கோணன் விஷ்ணுவர்தனன், புலிகேசி, இவர்கள் அனைவரையும் போகச் சொல்லலாம். நாளை உத்திரன்மேரூர் பரிவாதினி ஆழ அரங்கேற்றத்தின் போது இவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கட்டும். நடைபெற வேண்டிய செயல்கள் சொல்லி வைத்தது போல கச்சிதமாக முடிய வேண்டும். மயிரிழை தடம் புரண்டால் கூட செயல் குடை சாய்ந்துவிடும் என்றான். குரலில் எச்சரிக்கை இருந்தது. புலிகேசியின் உத்தரவு பிறக்க அனைவரும் ஓய்வு கருதி வெளியேறினர். அவர்கள் 3 மட்டுமே தனித்து இருந்தனர். ஜெயதேவா, கௌதமி நலமா? அரண்மனையில் சகல போகங்களுடன் இருக்கின்றாள். நல்லது. நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய சிலவற்றை சொல்லுகின்றேன். மிகுதியை உடனிருந்து அவ்வப்போது எச்சரிப்பேன். நீ காஞ்சி அரண்மனையில் யுவராஜ கோலம் பூண்டதும் பெண்கள் விஷயத்தில் கவனமாகவும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். யுவராஜா, நான் ஆரம்பத்திலேயே குறுக்கு பேசி பழகாதே. அது இந்த விஸ்வரூபனுக்கு விரோதமானது. எனது நாவை ஓர் அசைவைத்தான் 4 திசைக்குரிய வேத வெளிச்சமாக நீ கருத வேண்டும். கேள், நீ அரண்மனையில் எந்த சுகங்களையும் சுதந்திரமாக அனுபவிக்கலாம். ஆனால் போகம் பற்றியதில் மட்டும் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது ஏன்? விஷ்ணுவர்தன் புலிகேசி புரியாமல் குறுக்கிட்டான். இது புரிவில்லையா புலிகேசி?
நமது நோக்கம் காஞ்சி ஆகிய சுந்தரியை கைப்பற்ற வேண்டும் என்பதை தவிர காஞ்சி அரண்மனையில் இருக்கிற சுந்தரர்களிடம் சேட்டை வைத்து கொள்ளுவதல்ல. குறிப்பாக பல்லவகுமாரரின் பத்தினி சங்கீரணியை இங்கே ஜெயதேவன் நெஞ்சில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது. சாத்தியம்தானா இது? இது சாத்தியமில்லை என்றால் பிறகு எது சாத்தியம்? இவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இவனை கட்டுப்படுத்த பிறகு யாரேனும் முடியாமல் தான் போய்விடும். புலிகேசி காஞ்சியை கைப்பற்றுவது ராஜதந்திரம். பல்லவகுமாரன் மனைவியை தன் மனைவியாக பாவிப்பது ராஜ தர்மமாகாது. மகேந்திர பல்லவன் நிலையில் ஒரு கணம் நம்மை வைத்து நமது பெண்டிரை வைத்து எண்ணிப்பார். எனது ராஜ தர்மம் நன்றாக புரியும். புலிகேசியின் நெற்றிப்பொட்டில் யாரோ சிறு சுத்தியால் லேசாக தட்டுவது போல் ஒரு பெரிய பொறி கலக்கம். ஓ தம்பி விஷ்ணுவர்தனன் சாம்ராஜ்யத்தை அழிக்கவல்ல ராஜதந்திரியாக இருந்தாலும் சாஸ்திரத்தின் அங்கத்தில் ஒரு சின்ன பகுதி அழுகக்கூட சம்மதியாத ராஜகுல தர்மம் பேசுகின்றானே. என்ன புலிகேசி யோசிக்கின்றாய்? விஷ்ணுவர்தனா, நமது திட்டம் 40 நாட்களிலும் நிறைவேறலாம், 4 மாதங்களுக்கு மேலும் நீடிக்கலாம். அவ்வாறு இருக்க ஜெயதேவன் என்னதான் ராஜ தர்மத்தை சார்ந்தும் மகேந்திரவர்மனின் மனைவி சங்கீரனை சந்தேகப்படலாம் அல்லவா என்று கேட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.